பக்கத்து வீட்டு பப்பியை பார்த்து ஒரே அடம். எனக்கு இதே டாக் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சமாளிக்க ஏதோ வாங்கி கொடுத்தாரு. எனக்கு பப்பி தான் வேணும்னா ஃபைனலாக அதையும் வாங்கி கொடுத்தோன்னே தான் அழுகியே நிறுத்து. அப்புறம் அவர் வாங்கி கொடுத்த டாயும் ஓப்பன் பண்ணி இதை வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தா நல்லா தான் இருந்தது. சரி குழந்தைக்கு எதுவும் ரொம்ப நாள் ஆச்சே வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இதை அவர் வந்து வாங்கி கொடுத்தாரு. இல்லைன்னா மற்ற நாள்னா அடம் பிடிச்சா அடம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். இன்றைக்கி ஒரு போனஸாக ரியா பாப்பாக்கு இது வாங்கி கொடுத்துட்டு டக்குன்னு நாங்களும் வெளியில் கிளம்பிட்டோம். இப்படி சமாதானம் பண்ணிட்டு தான் வெளியிலே போக முடியுது. இன்றைக்கி பாண்டிச்சேரி ஒரு ஒர்க் விஷயமா போயிட்டு இருந்தோம். செம்ம பசி. அங்கே ஒரு பிரியாணி கடையில் நிறுத்தினோம். தெரியாமல் நிறுத்திட்டோன்னு தான் பேர். பிரியாணி ஏலக்காய் ஸ்மெல்லுங்க. எங்களால் சாப்பிட முடியல. வாங்கிட்டோமே காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதேன்னு சாப்பிட்டேன். இது டைஜஸ்ட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே ஒரு கோலி சோடாவை குடிச்சு டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இப்போயாவது நல்ல சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் தோசையும் கறி குழம்பும் வாங்கி சூப்பராக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.